ஹாய் ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. யாருக்கு முக்கியம், யாருக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இந்த F&O வந்து பேன் பண்ணப்படுமா, இல்லை வீக்லி எக்ஸ்பைரிலாம் குறைக்கப்படுமா அப்படின்ற ஒரு ஓவராலாக வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து இருக்குது. இது வந்து ஒரு பெரிய கேம்லிங். ஸோ இதை வந்து முதல்ல F&O ட்ரேடிங்கை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து இந்த கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. இது அப்பப்போ இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேம்லிங் ஆக்டிவிட்டி குறைக்கணுன்றதுனால தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த Dream11 இந்த மாதிரி வந்து இதெல்லாமே வந்து ரீசெண்டாக வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அடுத்தது இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த F&O பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ஸோ நாங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷமான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ரோட் பிளாக்ஸை வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி இதை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஏற்கனவே வச்சுருக்க கோரிக்கை அப்படின்னா இதில் எஸ்டிடி அப்படின்னு சொல்கிற இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, ஆக்சுவலி நம்ம ப்ரோக்கரேஜ் கொடுக்குறோம், இது இல்லாமல் தேவையில்லாமல் மறுபடியும் எஸ்டிடி எதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸ்டி மறுபடியும் அதுக்கு பே பண்ணுறோம், இது மாதிரி லாபம் ஈட்டுறமோ இல்லையோ இத்தனை வகையான டேக்ஸ் வந்து நம்ம ஏன் கட்டணும் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிறைய இதுதான் இந்த F&O ட்ரேடரோட பெரும்பாலான கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த எஸ்டிடியை எதிர்த்து வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரேடர் வந்து கோர்ட்லேயும் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த எஸ்டிடிக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது இதை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ன்றது ஒரு பெரிய கேம்லிங்கு. இதனால் வந்து 90% ஆஃப் ட்ரேடர் லாஸ் ஆகிறாங்க, அதனால் இதை வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் எதில் பணம் போடணும், எதில் பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்றது இது வந்து இன்வெஸ்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தான் இதில் இருக்கிற ரிஸ்க்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு இது உங்களுக்கு தேவையா, இது தேவையில்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களுடைய நலனுக்காக நாங்களாம் எதையும் முடிவு பண்ணி வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் வந்து F&O வந்து பேன் ஆகாது அப்படின்றது தான் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். அது திரும்ப யாருக்கு சந்தோஷமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, வந்து முக்கியமாக புரோக்கர் இண்டஸ்ட்ரீஸ், ஜெரோதா, குரோ இந்த மாதிரி புரோக்கர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இதில் தான் லாபம். அதனால் அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம். அவங்க தான் டாப்பு. அப்படியே கீழே ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே கோர்ஸ் விற்கிறவங்க, அப்புறம் கால்ஸ் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே சந்தோஷமான நிகழ்ச்சி தான் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்டர், நீங்கள் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னா நீங்கள் வந்து F&O பண்ணலாமா, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, குடிக்கிறவன் வந்து தடுக்க முடியாது, நீங்களாக பார்த்து குடிக்கிறத லிமிட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நாங்கள் விற்க தான் செய்வோம் அப்படின்னு. அதுதான் இப்போ F&Oக்கும் பொருந்தும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான நம்மளுடைய செக்டாரில் வந்திருக்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது உங்களுடைய கருத்துன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.